மாமா வந்துட்டேன் தரத்துல முடிச்சது. மாப்பிள வாங்க மாப்பிள. வரும்போதே கீழே விழுந்து எந்திரிச்சு வராம பாரு. என்ன மாப்பிள வரும்போதே காசு அள்ளிட்டு வரிய? நான் எங்க மாமா காசு எடுத்தேன்? இப்பதான் கீழே விழுந்து அள்ளிட்டு வந்தியே. இந்த நொய்யனோடய மனசுல என்ன திட்டி இருக்கேன் மாமா. அப்புறம் ஆட்டோல எப்படி ஓடுது? ரோட்ல தான் ஓடுது. நீங்க என்ன இந்த பக்கம்? அந்த பக்கம் ஒரே டிராபிக் மாமா, அதான் இந்த பக்கம். சொல்லுங்க மாப்பிள, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வருதுல, ஆளை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன் செத்து ஆவியா தெரிய புரியல? ஆமா அப்படிலாம் பேசாதீங்க. ஒரே வெளிநாட்டு பயணம் தான், காசு கொட்டுன்னு கொட்ட போகுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெரிய ரியல் எஸ்டேட்டை முடிச்சேன். அதுல எப்படியும் 1 லட்சம் ரூபாய் நிக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடை கை மாத்தி விட்டேன். அதுல எப்படியும் ஒரு 25,000 தான் நிக்கும். உங்க ஜிபே பாஸ்வேர்டு சொல்லுங்க. 3220. அது ஏன் மாமா இப்ப தேவையில்லாம அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல எப்படி ஒரு 2 லட்சமாவது கிடக்கு மாமா. மாப்பிள உங்க அக்கௌண்ட்ல ₹2.39. ஏன் இந்த வெட்டி பண்றா? எதுக்கு போந்திய? அப்பா ஏதோ காசு வாங்கிட்டு வர சொன்னாப்ல, அதான் உங்களை பாத்துட்டு வர சொன்னாப்ல. அப்படி வா. உங்க அப்பன் சாப்பாட்டுக்கே வழி இல்லன்ட்டு காலில் விழுகாத கூட அரிசி வாங்க ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டான். உன் பையனை அனுப்பிச்சு விட கொடுத்து விடுறேன்னு. ஏன் உனக்கு இந்த வெட்டி பந்தா? இந்தா புடி, போய் பொழப்பா பாரு போ. ஏய் இந்தா செல்லப்படி, 10 பைசாவுக்கு தேராது. ஆட்டோ. ஏய் இங்க வர ஆட்டோ அவசரமா போனோம். ஏய் இந்த ஆள் ஆட்டோல போய் ஏறாத. ஏன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கூட்டிட்டு போய் லாரிக்கு அடியில கொண்டே விட்டு அந்த ஆள் கால் முடிஞ்சு வீட்டுல கிடக்குறேன். இது ஆட்டோல ஏறிடாத. சாமி தெய்வமே, நல்ல வேலை காப்பாத்தினேன். போட தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய்.